ஒரு சந்தோஷமாக அருளியா சொல்லுவோமே. Thank you, Holy Spirit, for this wonderful, beautiful time, my Lord. We have just come gathered together to praise and glorify your name, the wonders and mighty things. உம்முடைய பிரசன்னத்துக்காக, உம்முடைய இரக்கத்தின் அன்புக்காக இந்த ஓய்வு நாள் எங்களுக்கு தந்து ஒரு மனதோடு உம் நாமத்தை உயர்த்துவதற்கு, துதிப்பதற்கு, ஆராதனை வேலையில் பேசின வேலைக்காக நன்றி செலுத்தி இந்த நேரத்தை உம்மோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு உம்மோட வல்லமை வெளிப்படட்டும், உம்மோட வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். நிச்சயமாக வல்லமை வெளிப்பட போகிறது, நிச்சயமாக வல்லமை வெளிப்பட போகிறது. கால் எடுத்து வைத்த பொழுது யோர்தான் பிளந்தது உண்மை. வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்டும் பொழுது வல்லமை புறப்பட்டது உண்மை. வெளியே வாண்டு சொன்னபோது புறப்பட்டு வெளியே வந்தது உண்மை. ரத்தம் சிந்தினது உண்மை, உயிரோடு எழுந்தது உண்மை. இன்றைக்கு அந்த மகிமையை பார்க்க வந்திருக்கிறோம். நீர் பேசுமாறு நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆம். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. இந்த நாளில் நான் ஒரு காரியத்தை சொல்வேன், அது ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும். டக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த பிளஸ்ஸிங் உங்களுக்கு தான். ஓகே, இந்த மாதம் 1ஆம் தேதி என்ன வார்த்தை கர்த்தர் கொடுத்தார்? சொன்னவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொன்னவங்களை அது வந்து சொன்னபடியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா தேவன் போய் சொல்லுகிற தேவன் அல்ல. சரி, போன வாரம் இருக்கும் போது 1ஆம் தேதி என்ன காரியத்தை குறித்து பேசணும்? என்ன காரியத்தை குறித்து பேசணும்? ஒரு குழுவும் கொடுக்குறேன். இருதயத்தை குறித்து பேசணும். என்ன இருதயம்? இல்லை இல்லை, என்னது? கேடு உள்ள இருதயத்தை பற்றி பேசணும். அல்லையா? நீங்கள் எல்லாம் நல்லா வந்திருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்ல, தொடர்ச்சியாக நம்ம இருதயத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். அல்லையா? ஏன்னா இயேசு இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குற தேவனாக இருக்கிறார். அதுக்காக தேவன் என்ன சொன்னால், இந்த படிப்பெடுத்து வர சின்ன எல்லா வார்த்தையும் கர்த்தர் கேட்கிறாரு. நீங்கள் கேட்குற கர்த்தர் வைக்க நம்ப மாட்டீங்க. நேற்று ஆஃபீஸில் வேலை சேர்ந்துட்டு கீழே போகிறேன். கீழே போய் வெளியே வீட்டுக்கு கிளம்புற ஒரு சகோதரியாக ஒரு குழந்தை உடையாருன்னு கிட்ட. அந்த குழந்தை தூக்கி காட்டுங்களேன். குழந்தை உடையாடுறான், ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு உடையாந்துட்டு வந்து என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறான். என் ஸ்கூலில் ஒரு பையன் அடிச்சிட்டாங்க சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட என்ன சொல்லிக்கான் தெரியுமா? இரு சேவர் எங்களை கொண்டு வரேன். அல்லையா? அவங்க அப்பா அம்மா கொண்டு வரேன்னு சொல்ல அடிச்சு கிள்ளிட்டானா. கிள்ளுறதுக்கு அப்படிதான் சேவர் எங்களை கொண்டு வரேன். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆர்வம் பாருங்க. கர்த்தரோட வார்த்தை அந்த சிறு பிள்ளைக்கு இடத்துல உள்ள ஆழமா பதிஞ்சிருக்கு. நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் நிற்பார். நமக்கு எதனா ஒண்ணா பாஸ்ட் அங்கிள் வருவார். உண்மை நிற்பேன், நிற்க மாட்டேன். கண்டிப்பா நிற்குவேன்னு சொல்லுங்க. ராமன் சொல்லுங்களேன். நீங்க நிற்பீங்களா? எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே கர்த்தர் அப்படியே வாய்க்கிட்டு அப்படியான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு திரும்பு. பக்கத்துல சொல்லுங்க, திரும்பு. சகோதரியா திரும்பு, பின்னாடி இல்லை. ஓகே ஓகே, உன் கசப்புல இருந்து திரும்பு. அல்லையா? கசப்புல இருந்து திரும்ப. ஆண்டோட வார்த்தை இன்னைக்கு தலைப்பு. நம்மளோட தொடர்ந்து இருதய குறித்து தியானிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது நீதிமொழிகள் 23:26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அன்பான தேவ பிள்ளைகளை, அன்புக்கு அடையாளமாக ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை கேட்கிறவரா இருக்கிறார். இன்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்முடைய இருதயத்தில் இயேசு குடியிருக்கின்றாரா என்று நாம் கவனித்து யோசித்து திருவிருந்தில் கலந்து கொள்ளும் போது நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். கடந்த வாரம் சொன்னது என்ன இருதயத்தை சொன்னேன்? கேடு உள்ளது. சொன்னேன், நம்முடைய இருதயம் கேடு உள்ளதாக இருந்தாலும் சரி, பாவப்பட்ட இருதயமாக இருந்தாலும் சரி, அசுத்த கொண்ட இருதயமாக இருந்தாலும் சரி, கசப்பான இருதயமாக இருந்தாலும் சரி, இருமார்ப்புள்ள இருதயமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை கேட்கிறவரா இருக்கிறபடியாக உன் இருதயத்தை தான் என்று உனக்கு பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்க ஆண்டரோ இருதயம். இன்றைக்கு ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்த்து கேட்கிறார். வேற ஒன்றும் கேட்கல. சொத்தை கொடு, வீடை கொடு, அதெல்லாம் கொடு, எனக்கு கொடுக்காம நீங்க ஓட்டுவீங்க சம்ட்ட கேட்டா. அதனால தான் அவர் அதெல்லாம் வேணாம், எனக்கு உங்க இருதயத்தை கொடுங்க கேட்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சோண்டு ஒரு 100 கிராம் இருக்குமா, அதை தான் கேட்க. அதை கொடுத்தா கர்த்தர் நம்ம சகலத்தையும் மாற்றுகிற தேவனா. இன்று இருதயத்தின் வேதத்தை குறித்து இன்னொரு காரியத்தை தாவீது சொல்லுகிறத பார்க்கும்போது, சங்கீதம்
73ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, இப்படியாக என் மனம் கசந்தது, இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன். இருதயம் கசந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வேதத்தில் கசத்து போன இருதயத்தை பார்த்து தான் சாலமோன் சொல்லுகிற காரியம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சாலமோன் விதமாக சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடியும். இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். இருதயத்துக்கு விசேஷமாக இது இருதயத்துக்கு மட்டும்தான் தெரியும். எந்த கசப்பு இருந்தாலும் உள்ளே தான் இருக்கும், வெளியே யாருக்கும் தெரியாது. பட்டு போட கட்டின்னு போனா கூட உள்ள தெரியுன்றீங்க, தெரியாது. கோட் சூட்டு டைலாம் போட்டுக்கிட்டு, மோடி கோட்லாம் போட்டுக்கிட்டு அப்படி இருந்தாலும் தெரியுன்றீங்க. உள்ள இருக்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். சவுலோட இருதயம் தாவீது மீது கொடூரமான எண்ணங்கள் இருந்த பொழுது அது தாவீது மீது கசப்பாக மாறியது. நம்ம கூட உள்ள ஏதாவது இருக்கும்போது அந்த கசப்பாக மாறும். வாழ்க்கையில் கசப்பு அனுபவங்களும் கசப்பான உணர்வுகளும் இது அனைத்தும் ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியாக அதை இன்றைக்கு அதை மதுரமாக மாற்றுவதற்கு உங்க இருதயத்தை காண்று கத்த கேட்கிறார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கீங்களே, ஒரு பைக் வச்சிருக்கீங்க, புது பைக் வாங்கிட்டீங்க, இவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிட்டு என்ன சொல்றாங்க, அதை சர்வீஸ் கொடுறேன்றீங்க. எதுக்கு? பக்காவா ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு. வண்டி எப்சி வருது என்ன பண்ணுவாங்க, எடுத்துன்னு போயிட்டு இதை காரு ஆட்டோ விஷயம் கூட சொல்லுவாங்க, எஃப்சி விடுறாங்க. பிரதர் கூட கார் எஃப்சி விடுறாங்க சர்வீஸ்க்கு. எங்க உடஞ்சிருக்கு, எங்க கோணின் இருக்கு, அதெல்லாம் தட்டி கிட்டி லெவல் பண்ணி. ஆனா நமக்கு கர்த்தர் மாசமான ஒரு சர்வீஸ் வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சர்வீஸ் என்ன, எஃப்சி பண்றதுக்கு நம்மள ஆராய்ந்து பார்க்கறதுக்கு. ஏன்னா இங்கெல்லாம் இருக்காது, இங்க தான் எல்லாமே அடங்கி இருக்கு. அதான் இதை சர்வீஸ் பண்றதுக்கு இன்னைக்கு ஆண்டவரோட பேசுகிற தேவனா இருக்கிறார். எப்போது கசப்பு இருதயத்துல வைப்பீர்கள், நல்லா புரிஞ்சுக்கங்களேன், கசப்பு இருதயத்துல வைச்சிங்கன்னா யார் வர்றாங்களோ இல்லையோ சாத்தான் உள்ள உட்காந்துப்பான். அவன் உள்ள உட்கார்ந்து எல்லா வேலையும் செய்வான். அது நமக்கு நிறைய பேர் தெரியாது. கசப்பு உள்ளே வச்சுட்டு பூனை குட்டி பேர் வளர்த்துட்டே இருப்பாங்க. அது ஆனா ஆண்டவரோட பிள்ளைங்க நீங்க ஆண்டவர் சொல்றாரு, இருந்ததை கூட நான் அதை மதுரமாக மாற்ற விரும்ப கர்த்தர் சொல்லுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிப்போமானால், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக கவனிக்கணும், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கலாம். அப்ப எதுக்குள்ள அந்த நம்ம எரிச்சல்ல விட்டுறணுமா? சூரியன் அப்படின்னா மறையறது முன்னாடி. காலையில சண்டை போட்டுக்கிட்டீங்க, சாயங்காலத்துக்குள்ள அப்படி மறக்கலன்னா என்ன இருக்குதா, பின்ன அடுத்த வருஷம் வார்த்தை சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்புறம் ரெடியா இருப்பான். அதனால தான் கணவன் மனைவி சண்டை ஆயிட்டா கூட உடனே ஈவினிங்குள்ள சரண்டர் ஆயிடணும். இல்ல குடும்பத்தில் யாரோட சண்டை ஆனாலும் உடனே யாராவது சரண்டர் ஆனதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா உள்ள யாரும் வந்துருவா, பக்கத்தை பாசம் பிசாசு ஆயத்தமா இருப்பான் ரெடியா வருத்துக்கு. அது ஒரு நாள் இந்த 10 நாள் ஆயிட்டா எப்படி ஆயிடும், அது உள்ள வெதன்னு இருக்கும். இருது எப்படி இருக்கும் சொல்லுங்களேன், வெதன்னு இருக்கும். வெதன்னு இருக்கும். அனல் காணும், கர்ப்பத்தில் கனி இருக்கிறது போல வெதன்னு இருக்கும். யாருக்கா உள்ள? வெளியா அழகா இருப்பீங்க. அது பாருங்களேன், 2 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அந்த கொதிப்பு அப்படியே இருக்கும். கரெக்ட். ஆனா தேவனோட வார்த்தை என்ன சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உன் எரிச்சல் தனியே ஒரு எந்த மனிதனோட கோபம், பயம், தேவையில்லாத கவலை, கர்வம், கசப்பு இது அனைத்தும் இருந்தால் தன்னை தானே பிசாசன் அழுத்தி விடுவான். நீங்க விசேஷமா ஒரு காரியம், நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாமல் இருந்தனால் அன்பான தேவ, நீங்கள் கோபப்பட்டால் இதனால பிசாசானவன் உள்ள வந்து தங்கிடுவான். நீங்க பயப்பட்டாலும் யார் வந்து தங்கிடுவான்? எரிச்சல் அடைந்த உள்ள வந்து தங்கிடுவான். இதனால கசப்பு வந்தாலும் ரெடியா இருப்பான். ஏன்னா ஒரு நல்ல குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு அவன் ஆயத்தம் வைப்பான். அப்படிதான் வசனம் போட்டுக்குது, விழித்திருங்கள், கிரகிக்கும் சிங்கம் போல சுற்றி திரிகிறான். எப்போடா இவங்க அடிச்சுப்பாங்க, இங்க நல்ல சோத்திரம் பண்ணுகிறோம், பிரேஸ் லார்ட் சொல்றேன்னு பின்னாடி யோசிப்பான், இவங்களுக்கு எப்படியாவது எதனா பண்ணினுண்டா நானும் உஷாவை அடிச்சுக்கணும். அல்லையா? ஆனா கர்த்தர் உள்ளோடு இருப்பார், ஆனால் கசப்பு வெளியே போயிடும். எனவே தான் இந்த 5 சத்துருக்களும் உள்ள இருக்கவே இருக்கக்கூடாது.
இயேசு மட்டும் தான் உள்ள இருக்கணும். அதுக்காக இயேசு சொல்றதுனால இந்த கசப்பான வேற நம்ம இதயத்துல இருந்து கர்த்தர் எடுத்து இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு கிருபையை கர்த்தர் ஊத்துன நான் விருப்பப்படுறேன். ஏன்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரே ஊற்று கண்ணிலிருந்து, நல்ல கவனிங்க, ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ. எல்லாம் புரிஞ்சுக்கல. ஒரு கிணத்துல என்ன தண்ணி எப்படி நார்மலா இருக்குமா, நல்லா இருக்குமா? ஒரு கிணத்துல தண்ணி எப்படி இருக்கும்? நார்மலா இருக்கும். அங்க வந்து கசப்பும் தித்திப்பும் இருக்குமா? எப்படி இருக்கும்? அவரை தண்ணிக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிற பேரு, நம்ம இருதயத்துல ஒரு உரையில 2 கத்தி இருக்கக்கூடாது. இருதயத்துல ஒரு இயேசு மட்டும் தான் இருக்கணும். இந்த நாள்ல அதுதான் ஆண்டு இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நாளில் அநேகம் தோற்றத்தில் அழகா இருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, சபைக்கு கூட வருவாங்க, பைபிள் கூட தூக்கிட்டு வருவாங்க, உள்ள எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? பிரேஸ் லார்ட் சிஸ்டர், பிரேஸ் லார்ட் பிரதர். நம்பல பொதுவாக ஓகே, நம்புது அப்படிலாம் கிடையாது. இல்லைன்னா ராமேன் சொல்லுங்களேன், இருதயத்துக்கு மட்டும்தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதெல்லாம் வந்து சொல்லிட்டீங்கன்னா அப்ப நீங்க பின்னாடி உடனே போயிட்டு ஏதாவது கசப்பான காரியம் பேசினா உள்ள யாருக்கிறா? அது நீங்களே யோசிக்கணும். இனிமேட்டு ஏதாவது கசப்பான காரியம் பேசிட்டு அவங்க கிட்ட பிரேஸ் லார்ட் சொல்லிட்டு பின்னாடி போய் எதனா பேசுனீங்கன்னா நீங்களே முத்திரை போட்டுங்க. உங்க கூட யாரு இருக்கிறான்? பிசாசு இருக்கிறான். அல்லேலூயா. அதான் சார் ஏன் சொல்றேன்னா, அந்த அது பேர் இருக்கக்கூடாது. அதுக்காக ஆண்டவர் விரும்புறார். ஆண்டவர் உங்களை அழைத்த நோக்கமே வேற ஒரு நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறார். அழைக்கப்படுற அனைவராக இருந்தாலும் நீங்க அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா அப்படித்தான் இருப்பீங்க. தெரிந்து கொள்ளப்பட்டீங்கன்னா பெஸ்டா இருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சார் தேவையில்லாத காரியத்தில் இருந்து பேசிட்டே இருக்க கூடாது. அன்னைக்கே மறக்கணும். மறப்போம் நிஜமா மன்னிச்சிருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் தான் கேட்கணும். ஒரே இந்த மாதிரி ஒரு அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்களேன், போய் சொன்னா வெள்ள அடிக்கணும், எல்லா டிக்கெட்டும் மாட்டிக்கும், கிரிகிரி அடிக்கும். வெளியே உடனே பாஸ்டர் ஆச்சு ஒரே சவுண்டா இருக்குதுன்னு. முகத்தின் அழகு அகத்தின் அழகு சொல்லுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதனால வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும், இதுல கூட பாருங்களேன், கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். அதாவது பெருமை பாராட்டாதது பெருசா பேசுறது வேற. சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்ல. அப்படின்னா என்னன்னா, சத்தியத்தையும் பேசிக்கிறீங்க, சத்தியத்தையும் எல்லாம் பறிஞ்சுக்கிறீங்க, பின்னாடி என்ன பேசுறீங்க? போயிட்டு புறம் பேசுறீங்க, அப்புறம் என்ன கசப்பாந்து பேசுறீங்க. அந்த வசனம் மறுபடியும் உங்கள் இருதயத்திலே. அந்த ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு? உங்கள் யாரு? நீங்க தான். நீங்க உங்கள் சொல்லுங்களேன், இது எனக்கு. இப்போ உங்கள் பிளாட்ஃபார்ம் வருதுன்னா உங்களை குறிச்சு ஆண்டு இன்னைக்கு பேசுறார். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும், இதுல ஒரு வைராக்கியமா இப்படித்தான் இருப்பேன்றதுனா சொல்லவே கூடாது. இப்படித்தான் இருப்பீங்கன்னா உள்ள யாருக்கிறா? யோசிக்குங்க. அதுலயே வெளி தோற்றத்தை ஆண்டவர் பார்க்க மாட்டார், உள் தோற்றத்தை மட்டும் தான் பார்ப்பார். பிசாசானும் குடி இருக்கிறபடியா வைராக்கியமும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். கசப்பான இருதை கர்த்தர் வெறுக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. சகோதரி பாஸ்டர் அழகா பண்ண, உங்கள் துக்கம் எப்ப மாறும்? கசப்பெல்லாம் வெளியே போனோம். எப்ப மேன்மை வைப்பாரு? கசப்பெல்லாம் வெளியே போகணும், இருதயத்தை சர்வீஸ் பண்ணணும். இன்னிலிருந்து வெளியே போகும்போது உங்க இருதயம் எப்படி இருக்கணும்? புத்தம் புதுசா இருக்கணும். அவர் உங்களை போய் டைனோவா, யார் ராஜசேகரா, உஷாவா அப்படின்னு பாய்ச்சல் உங்களை கொடுத்து சாட்சி சொல்லணும். பாஸ்டரா, சேவியரா சொல்லிட்டு நான் சொல்லுன்னு அவங்கள சொல்றேன், என்னையும் சொல்லிக்கிட்டேன். சாட்சி சொல்லணும். அப்படி சாட்சி சொல்லுகிறா இருக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதுல வசனம் சொல்லுகிறது பார்க்கும் பொழுது சகல விதமான கசப்பு,
சகல வித டைரக்டா கசப்பு, சகல விதமான கசப்பு. தட் மீன்ஸ் எல்லாமே கசப்பு அடங்கி இருந்தாலும் அந்த கசப்பெல்லாம் பேசாதீங்க, அதை விட்டு அகற்றணும்னு வேத வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஒரு சின்ன காஃப் போன உடனே என்ன குடிப்போம்? என்ன சிறப்பு? காஃப் சிறப்பு குடிச்ச உடனே காஃப். இன்னைக்கு அதை காட்டில் இயேசுவின் ரத்தத்தை குடிக்கும் பொழுது, பானம் பண்ணும் பொழுது எல்லா கசப்பும் வெளியே போய் தான் ஆகும். ஹல்லேலூயா. அது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா விசேஷமா அந்த நேரத்தில் தேவன் நம்மளை குறித்து சாட்சி சொல்றதா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுவேன், கிறிஸ்தவர்களாக இருக்கிறது பெருசு இல்லை. அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு சாட்சியா இருக்கணும், பிள்ளை அப்பா அம்மாவுக்கு சாட்சியா இருக்கணும், குடும்பம் மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கணும். அப்பதான் கிறிஸ்து உள்ள இருக்காருன்னு தெரியும்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. வெளியே போகும்போது பேச, அப்பா அவங்க அப்பா இருக்காரு தெரியுமா, அவங்க அம்மா இருக்காரு தெரியுமா, ஐயோ அந்த பிள்ளையா அதுவா தர்த்துல அது இப்படிலாம் சாட்சி இருக்கக்கூடாது. ஆண்டு சாட்சி சொல்லுகிற குடும்பமாக நம்ம பார்க்கும்படி கர்த்தர் நடக்கணும். கர்த்தர் காலையில் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவையில்லாத இப்ப பேசும்போது இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்கு தேவையில்லாத கசப்பெல்லாம் எடுத்து போட்டுடுங்க. அதுதான் ஆண்டு விரும்புறார். ஒருவேளை நினைக்கலாம் ரொம்ப கசப்பானதை எப்படி பாஸ்டர் எடுத்து போடுறதுக்கு. நான் ஒன்னே ஒன்று சொல்ல, போன வாரம் பேசினேன் ஒரு அல்வா கதையை சொன்னேன் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அண்ணனுக்கு கொடுக்கும்போது எப்படி சொன்னாவன், எனக்கு அவனுக்கு கொடுத்தான். பா கரெக்டா கவனிச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப சோத்திரம். இல்ல கவனிங்களே, அண்ணனுக்கு கொடுக்கும்போது ஜோரா சொல்லுங்க, இவனுக்கு அண்ணனுக்கு கொடுக்கும்போது உனக்கு தான் சொன்னா. இதுதான் இருதயம். இதெல்லாம் கசப்பு எடுத்து போடுங்க. யூதாசு கூடவே இருந்தான், இயேசுவுக்கு துரோகம் பண்ணான். அவர் எங்கேயாவது சட்டை பண்ணார் அவரை? பைபிள் எங்கேயும் நான் பார்க்கல. அவன் இதை சொன்னா அதை சொன்ன, எங்கேயா போய் சொன்னாரா? எப்படியாப்பட்ட துரோகம் பண்ணான்? கூடவே இருந்து இவர் தான் அப்படின்னு காமிச்சான். அது எப்படியாப்பட்ட கசப்பு இருந்திருக்கு இருதயம் காமிச்சு. என்ன சொன்னார் அவரு? எதுவுமே சொல்ல. ஆனா அவனோட பேக்ரவுண்ட் என்னாச்சு? நாண்டுக்குன்னு அப்புறம் எப்படி சொல்றானா? இயேசு என்ன சொன்னாரு? உங்களுக்கு விரோதமா செய்யறாங்களா, கம்முன்னு விடுங்க. எல்லா வீட்டில் சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று நிமித்த முடியாதுன்னு வாங்க. ஏன் கேட்கலாமா? அதனால ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அதெல்லாம் நீங்க அசட்டை பண்ணி சட்டை பண்ணாம நீங்க போயிட்டே இருங்க. யூதாஸ் வந்து அங்க வரும். நீங்க அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நன் ஆஃப் அ பிசினஸ். நீங்க பார்த்துக்கான்னு சொல்லிட்டு போயினே இருங்களேன். கர்த்தர் அதை பார்த்துப்பார். அப்பதான் ஆண்டு கிரியை செய்வார். நீ பேசுற வரைக்கும் அங்க கிரியே செய்ய மாட்டார். பேசாதவங்க சைலண்டா விடுங்களேன். வச்சுக்காது, பேசலாம், நல்லா இருக்கீங்களா, ஓகே ஃபைன், அதோட முடிஞ்சு போச்சு. டீசென்ட் பிஹேவியரா இருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் இறங்கி கிரியை செய்கிறார். அதனால யோபு இந்த காலில் ஆண்டு சாட்சி சொல்லுகிற குறித்த ஒரு மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது, யோபு 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவரும் இல்லை என்று வேதவசனம். அவர் கர்த்தர் யோபு குறித்து என்ன சொல்றாரு? ஒரு சாட்சி சொல்றாரு. 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். இதனால போனவன் சும்மா போல, யோபோட இருக்க எல்லா காரியத்தையும், எல்லாத்தையும், குடும்பம், சொத்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டான். போட்டு முடிச்சிட்டோன்னு யோபு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யோபு எழுந்திருந்து எல்லாமே போயிடுச்சு. அவனோட சொத்து, பிள்ளைகள், ஆஸ்தி எல்லாமே போன உடனே அவனோட இருதயம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா இப்போ கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு பெரிய விபத்து வந்து இதில் நடந்துட்டு இருக்கு வயநாட்டில். அவங்களோட இருதயம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நேற்று மனைவி ஒரு காட்சியை காண்பாங்க, எல்லாமே போயிட்டு சொல்லிட்டு அவரா போய் சூசைட் பண்ணிக்கிறார். அதை பார்க்கும்போது அவர் இருதயம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். அப்போ யோபோட சூழலை பார்க்கும்போது இருதயம் எல்லாம் கண்ணெதிர்க்க வளர்த்து எல்லா சொத்துக்களை, ஆடு மாடு எல்லாம் போச்சு. அவர் போனோன்னு அடுத்த வசனம் சொல்லுது, யோபு 1:20-21-22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யோபு எழுந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. தேவனை பற்றி
குறை சொல்லவும் இல்லை. இவ்வளவு நடுங்கும் யோபு எல்லாம் போன பின்பும் தேவனை குறித்து கசப்பாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு வேளை யோபு போல நீங்க ஐஸ்வர்யம் எல்லாம் சகலத்தையும் கொடுத்துட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம இருதயம் எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். நல்லா இருந்திருக்கா, கஷ்டப்பட்டு இருந்திருக்குமா? நான் எப்படி இருந்தேன், எப்ப நான் பண்ண, என்னென்ன பண்ண, நான் ஆராதிச்சேன், எப்படிலாம் பண்ண, எனக்கு ஒரு இப்படிப்பட்ட சொல்லிட்டு இருதயத்தில் கண்டிப்பா உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிற போது தான் எல்லாமே வரும். உடைக்கப்பட்டிருக்கும். அவனோட மனைவி இதை கூடவே டிராவல் பண்றார். அந்த டிராவல் பண்றதை பார்க்கும்போது மனைவி சொல்ற காரியத்தை பார்க்கும். யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் அப்படின்னா என்னன்னா, எல்லாமே போச்சு, ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக அவன் உத்தமமா இருக்கிறதா, உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. மனைவியோட இருதயம் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? எல்லாம் போனதுனால எரிச்சல் வந்தோன்னா வந்துடும், உள்ள பிசாசு வந்துடும், உள்ள வந்து என்ன வருது, கசப்பெல்லாம் வந்துருச்சு. அப்பதான் சொல்றாரு, நன்மைப்பட்டனா இப்படி அவரோட கசப்பு அவங்க மனைவிக்கும் இவருக்கும், ஆன மனைவி கணவனோட இயேசு கர்த்தர் ஆவியான யோபோடு இருந்தபடியாக அவரோட வித்தியாசமான நடத்துறாரு. ஆனா மனைவியோட இறுதியும் எப்படி இருக்குது? கசந்து இருக்கிறது. இதோடு போச்சா? 2வது நண்பர்கள் தேடி வராங்க. நண்பர்கள் தேடி யோபோட நண்பர்கள் சொல்லுகிற காரியத்தை பார்ப்போமானால், யோபு 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யோபுவுடைய 3 சிநேகிதராகிய தோமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தானான சோப்பாரும் யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தானங்களில் இருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். அவனை தூரத்தை பார்க்கும் பொழுது இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்களா, இவங்களோட துணிமணிலாம் கிழிச்சிட்டு ரொம்ப துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவனோட கூட போய் உட்கார்ந்து பேசாம இருக்கிறாங்க. வேதனையான காரியம். யோபுக்கு சைலண்டா தான் இருக்கிறான். ஆனா அடுத்த வசனத்தை யோபு நண்பர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, யோபு 4ஆம் அதிகாரம் 5, 8 வாசிக்கும் பொழுது, இப்போதும் துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்ற காரியம் என்னன்னா, இப்போது துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயசப்படுகிறீர், அது உமக்கு தொட்டதினால் கலங்குகிறீர். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகள் உத்தமமும் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ? குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? நல்ல கவனிக்க போரு. என்ன பண்றாங்கன்னா, ஒரு வார்த்தையை சொல்றாங்க. வாசிங்கத. குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உறுதி தீவினையை விதைத்தார்கள், அதையே அறுக்கிறார்கள். அப்ப என்ன சொல்றாங்க இந்த இடத்துல? யோப தவறா சொல்றாங்க அப்படின்னு சொல்ல போனா குத்தி காட்டுறாங்க கூட சொல்லலாம். ஏண்டா தப்பு பண்ண, அதனால தான் அனுபவிக்கிறேன். ஆனா ஒதுடளவு கூட யோபு பாவம் செய்யல. தன் பிள்ளைகள் செய்திருப்பார்னு சொல்லிட்டு அதுக்கு பலியிட்ட மனுஷன். ஆனா இப்படி சொல்லும் பொழுது அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு பக்கம் சொத்து போச்சு, அவர் ஆண்டுக்கு முன்னாடி உண்மையா இருக்கிறார். ஆனா நண்பர்கள் சொல்றாங்க, நீ எதனா பண்ணியிருப்ப, அதனால தான் உனக்கு. நம்ம கூட நிறைய பேர் பேசுவோம், அது யாருக்குன்னா எதனா ஆயிட்டோன்னு நினைச்சுக்கோங்களேன். ஏதோ ஆயிடுச்சு, நீ எதனா பண்ணியிருப்ப, அதனால தான் இப்படி நடந்தது. அல்லேலூயா. ஆண்டு கிரீட போட்டு பட்டா கொடுத்திருக்கார் பேசுறதுக்கு. அல்லேலூயா. ஆனா யோபுக்கு இப்படி குத்துற மாதிரி அவன் பேசின பொழுதும், உப்ப இந்த மாதிரி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்க, நல்லா வாழ்ந்துருக்கீங்க,
சட்டனா ஏதோ ஒரு காரியத்துல ஒரு சரி வந்து கீழே வந்துட்டீங்க. அந்த நேரத்துல வந்து உங்களை வந்து பிரயாசம், நீ எதனா பண்ணிருப்ப பிரதர், நீ ஏதோ பண்ணிருக்க, அதனால தான் எல்லாம் போச்சு உனக்கு, போ நீ ஏன் அப்படி இருக்க அப்படின்னு சொன்னா, நீ எதை பண்ணி எதை வந்துட்டுன்னு சொன்னா நீங்க என்ன பேசுவீங்க? கொஞ்சம் யோபோட சப்ஜெக்ட் கழுவாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன பேசுவீங்க? அல்ல போற பேசுங்க, ஒன்றும் இல்லை, இதுல என்ன இருக்கு, நம்மள மாம்சம் தானே. குறை சொல்லுவீங்களா, அவங்கள வாழ்த்து அனுப்புவீங்களா, இல்லை திட்டி அனுப்புவீங்களா, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புவீங்களா? யோசிச்சு நான் உங்களை தான் கேட்குறேன். இப்படி ஒரு சூழல் நடக்குது, அவங்கள வந்து வாங்க பிரதர் பிரேஸ் லார்ட் உட்காருங்க ரொம்ப நன்றின்னு சொல்லி அனுப்புவீங்களா? ஆனா யோபுங்கோட காரியத்தை பார்க்கும்போது யோபு 42:10 சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இதனால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் உங்களை வந்து ஏதோ தவறு பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கள போயிட்டு குத்தி காட்டக்கூடாது, அவங்கள பத்தி கஷ்டமா பேசக்கூடாது, அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அதுக்காக தான் அழிச்சிருக்கிறார். ஒரு குடிகாரனா இருக்க ஒயின் ஷாப்ல உட்காந்துட்டு இருக்க, அப்போ போயிட்டு வர இங்க திருவிருந்துக்கு வரா எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவன் தான் ஐயோ நல்லா குடிப்பானங்க ஒன்றும் தெரியாம உட்காந்துட்டு இருப்போம். அப்படி சொல்லாம முழங்கால் இட்டு ஆண்டவரே அந்த ஆத்மா ரட்சிப்பு பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பாருங்க, அங்க ஒரு பிளெஸ்ஸிங் வரும், உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் வரும். அங்க அதை விட்டுட்டு இந்த கொஞ்சம் டைம் கிடைச்சா உடனே ஸ்வீட் சாப்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் ஜென்ரலாக உலகத்தை காரியத்தை பேச பார்க்குறேன். ரெண்டு பேரும் உட்காந்துட்டாங்க, ஒரு பிரதர் ஒன்று நானும் டேவிட் பிரதர் உட்காந்து டீ சாப்பிட வச்சுக்கோங்களேன், அதை பற்றி பேசக்கூடாது, ஜெபம் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு ஆண்டு கற்றுக் கொடுக்குறாரு, you shouldn't talk about them, you pray for them. யோபோடு யார் இருந்தது? அதனால யோபு கரெக்டாக செய்யறான். உன் இருந்த கசப்பு இருந்தா யார் இருக்கிறா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சாத்தானோட செயலை தான் பண்ணுவீங்க. இன்னைக்கு அதெல்லாம் எடுத்து போடுங்க. No man is perfect in this world. No man is perfect. ஆனா பர்ஃபெக்ட்டா ஆக்குறதுக்கு கர்த்தர் நமக்கு நல்ல இருதயங்களை கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக ஜெபிக்கும் பொழுது ரெண்டு வித ஆசீர்வாதம் வரும். அங்கேயும் ஒரு ஆசீர்வாதம் போகும், நம்மையும் கர்த்தர் விடுதலை கொடுத்து வழி நடத்துவார். அதுக்காக கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். சப்போஸ் நீங்க அதை பத்தி கசப்பையே பேசிட்டு இருந்தா அந்த கசப்பு உனக்கு எங்க போய் முடியும் தெரியுமா? பெரிய இடத்துல போய் விழும். கசப்பை பேசாதபடிக்கு உன் இருதயத்துல இயேசு இருப்பாரானால், தேவனை மட்டும் நீ சார்ந்திருப்பாயானால், தவறுகள் செய்யட்டும், அந்த தவறை நீ உணர்த்தி ஜெபிக்கும் போது தவறுகளை மாற்றி நம்மோடு இருந்து வழி நடத்துவார். அல்லேலூயா. இதை சைலண்டா விட்டுடுங்க. சைலண்டா விட்டா என்ன நடக்கும்? கர்த்தர் அப்பதான் யுத்தம் பண்ணுவார். Let God do it. நம்ம எதை பேசி இன்னைக்கு எல்லாரும் ஆண்டு சொல்றார், பின்னாடி எதையுமே பேசாது. அது சொன்னேன், உள்ள கசப்பை வச்சுக்கிட்டு வெளியே praise Lord sister, praise Lord pastor சொல்றது வேஸ்ட். உள்ள இருக்கிறத அழுக்க வெளியே வாஷ் பண்ணி போட்டுட்டு, ஆண்டவரே இந்த நாள்ல இப்படிப்பட்ட பிள்ளைங்க இப்படிப்பட்ட குடும்பத்தார் இப்படி செயல்படுறாங்க, அதை மாத்த உம்மாலத்தான் முடியும், அது நீ செய்ய முடியும், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அங்கேயோ மாற்றப்படும், உனக்கு ஒரு blessing விழப்படும். ஹல்லேலூயா. சீரியஸ். இது இன்னொன்று மாற்றி பாருங்களேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இங்க ஒரு பியர்லெஸ் சொல்லுவாங்க, ஒரு இந்த பெரிய பெரிய சோப் கம்பெனி விளம்பரம் கொடுப்பாங்க. ஒரு ஒருத்தரை சேர்த்தா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு gift கொடுப்பாங்க, இல்லை கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. இவ்வளோ பேரை சேர்த்தா அவ்வளோ கமிஷன் கொடுப்பாங்க. நீங்கள் சேர்க்கறது போல ஆண்டவர் சமூகத்தில் எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சேர்க்கும் பொழுது உண்மையாக சொல்லுகிறேன், எல்லா கசப்பும் வெளியே போகும், கர்த்தரோட பிரசன்னம் உள்ள வரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி இதுக்கு நீங்கள் கீழ்ப்படைஞ்சு பாருங்க. உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் ரெட்டிப்பா உங்களுக்கு கொடுப்பார். நீ நினைப்பதுக்கு ரெட்டிப்பா கொடுப்பார். நீ கொஞ்சம் எதிர்பார்த்திருக்கலாம், அதை காட்டில் கர்த்தர் மகிமையில கொடுப்பார். கர்த்தர் சொல்ற அன்பான தேவ பிள்ளைகளை, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடியும். கசப்பை இருதயத்தில் வைத்துக் கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த நாளில் அவர்களுக்காக நீ ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய சிறையிருப்பு மாற்றப்பட கர்த்தர் சொல்றார். வெகு நாட்கள் சிறையிருப்பு மாற்றப்படனா பிறருக்காக ஜெபிக்கிறலாம் நீங்க மாறும் பொழுது அந்த இருதயத்தில் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். இதைத்தான் சாலமோன் சொல்றார், இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தெரியும். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு இடத்துல ஒரு மனுஷன் நைட்டு ஒரு கனவு காண்றான். என்ன காண்றான்? முழுசா ஆடை சாப்பிட்ற மாதிரி ஒரு கனவுல. உடனே அவனுக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே அதெல்லாம் முடியல, அவனுக்கு மைண்ட் எப்படி இருக்குதான்? ஆடு சாப்பிட்டுதே தான் இருக்குதான்.
ஆனா கண்டுதான் கனவு. டாக்டர்கிட்ட போனான். டாக்டர் ஸ்கேன்ல எடுத்து பார்த்துட்டு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா போப்பா அப்படின்ட்டார். அவனுக்கு டவுட் போயிடுச்சான். திருப்பியும் இன்னும் டாக்டர்கிட்ட போகிறான். அந்த டாக்டர்கிட்ட போன உடனே செக் பண்ணிட்டு உள்ளெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா போப்பா அனுப்பிச்சிட்டாரான். இல்லை நம்ம மல்டி ஸ்பெஷாலிட்டிக்கு போகலாம். பெரிய டாக்டர்கிட்ட போகிறான். உடனே டாக்டர் பார்த்தாரான். இவன் இப்படியே சொல்லுங்கிறேன்னு சொல்லிட்டு ஆமாப்பா உள்ள ஆடு இருக்கு, நாளைக்கு உனக்கு சின்ன ஒரு மாத்திரை கொடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து அது வெளியே வந்துடும். ஓகே, மறுநாள் காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும். வந்துட்டு டாக்டர் உள்ள பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆடு இருக்குது, ஸ்கேனை காட்டுங்க. ஸ்கேனில் டாக்டர் ஒரு ரவுண்டு போட்டு பார்த்தா ஆடு படுத்துனுக்குது பாரு அப்படின்னா ஒன்று தூத்து பார்க்குறேன்னா இல்லை அந்த டாக்டர் சொன்னாங்களே, திருப்பி அந்த டாக்டர் சொன்னாங்களே இல்லைன்னு நீங்கள் மட்டும் இருக்குதுன்னு சொன்னா அவங்க வெளிச்சத்தை எடுத்தாங்க, நான் இருட்டில் எடுத்தேன்னு சொன்னாராம். பார்க்குவது இப்படி நடந்துட்டு இருக்கு. சரி நர்ஸிட்ட சொல்லிட்டாராம், இங்கே பேர் அவன் கண்ணை மூடிட்டு ஜோராக கத்தம் பொழுது ஒரு பூனி எடுத்து முன்னாடி எடுத்து விடுனாராம். ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார். மறுநாள் காலையில் வரோம் சொன்னார் டாக்டர் சொன்னார், உன் தலையில் நறுக்குன்னு கொட்டுவேன், நீ அம்மானு கத்துன உடனே ஆடு வெளியே வந்துடும். அதே போல் கண்ணை மூடிக்கிட்டு நறுக்குன்னு கொட்டினாராம். இவர் என்ன கட்டினாராம்? ஜோரா சொல்லுங்களேன். இல்லை பத்தில் அம்மானு கத்துனாராம், ஆடு வெளியே வந்துருச்சான். ஒரே அவனுக்கு சந்தோஷமா. ஆனாலும் மனசு ஒரு மூஞ்சி தவிர அப்போ முக தவடியாக இருக்கும்போது டாக்டர் கேட்டார், ஏன்ப்பா ஆடு தான் வந்துச்சு? இல்லை நீங்கள் இங்கே வந்தது கருப்பு ஆடு, நான் நேற்று சாப்பிட்டது வெள்ளை ஆடு, நானா கனவு கண்டது வெள்ளை ஆடு நான். ஸோ இவனாத எடுத்து வெளியே போட்டா தான் போவோம், இல்லைன்னா ஆடு உள்ளே தான் இருக்கும். கசப்பை நீங்களா எடுத்து வெளியே போட்டா தான் போவோம், உள்ளே இருந்தா உள்ளே தான் இருக்கும். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எந்த தீர்க்கதரிசி பாஸ்டர்கிட்ட போனாலும் ஆடு வெளியே 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 வராது. நீங்களா எடுத்து போட்டா தான் ஆடு வெளியே வரும். கசப்பு நீங்களா எடுத்து போட்டா தான் வெளியே. உள்ளே வச்சிருந்தா பூனைக்கு பாலை ஊத்தி வளர்க்குற கதை தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒன்னே ஒன்று சொல்லுங்களேன், பக்கத்துல புரிஞ்சுதா? என்ன பக்கத்துல புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஹலோ புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதா? கொஞ்சம் புரிஞ்சுதா? பூனை அப்போ வெளியே வரணும்னா நீங்க தான் எடுத்து போடணும். அதே போல கசப்பு நம்ம விட்டு வெளியே போனோம்னா சில நேரத்தில் இப்படிலாம் சொன்னா தான் ஆண்டோட பிள்ளைங்களுக்கு கரெக்டா ஏறுது. அல்லேலூயா. கடுகு சிறுத்தாலும் பார்த்தீங்களா, இப்படிலாம் சொன்னா தான் நம்ம பிள்ளைங்களுக்கு மசாலா போட்டால் தான் அழகாக சத்தியம் ஏறுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இருதயத்தில் நீங்களா எடுத்து போடுற வரைக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணினே தான் இருப்போம். நீங்களும் பிரேசர் சொல்லினே தான் இருப்பீங்க, நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணி தான் இருப்பீங்க. உள்ள கடைசி போகிற வரைக்கும் பெல் அடிச்சுன்னு தான் இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிற அன்பான தேவ பிள்ளை, இருதயத்தின் கசப்பு இது. இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளை நம்ம தேவனோட சமூகத்தில் காத்து நம்மளோட முழுமையாக மாறாவிட்டால் நம்ம மாற முடியாது. இயேசு சொன்ன ஓமைகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு ஒரு 3 ஓமைகளை லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அதில் 32 வசனங்கள் அடங்கி இருக்கிறதுல 3 ஓமைகள் சொல்லப்படுகிறது. என்னென்ன ஓமைகள் என்று பார்க்கும்போது முதல் ஓமையானது 100 ஆடுகளும் ஒரு மெய்ப்பனை குறித்து ஒரு ஓமை சொல்லப்படுகிறது. 2வது ஓமை என்ன சொல்கிறாருனால் ஒரு ஸ்திரீயும் 10 வெள்ளி காசும் அதில் போடப்பட்டிருக்கிறது. 3வது ஓமை ஒரு தகப்பனும் 2 பிள்ளைகளை குறித்து போடப்பட்டிருக்கு. இப்போ என்னென்ன செய்து சொல்லுங்களேன். முதல் ஓமை என்ன சொல்றது? 100 ஆடுகளும் ஒரு மெய்ப்பனும். ஜோர சொல்லுங்க, 100 ஆடு. இயேசு சொன்ன ஓமை தான் சொல்றாரு. 2வது ஓமை சொல்றாரு ஒரு ஸ்திரீயும் 10 வெள்ளி காசும். சொல்லுங்க, ஒரு ஸ்திரீயும். முதல் ஓமை. 2வது ஓமை. 3வது ஓமை என்னன்னா ஒரு தகப்பனும் 2 பிள்ளைகளை குறித்து காணாமல் போன குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. அதை குறித்து தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 3-6 வசனங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அன்பா அல்லவோ அப்படின்னு சொல்லி முடியும். அதற்கு ஒன்னே ஒன்று சொல்லுவேன், இவன் தான் அதுக்கு போகணும், மெய்ப்பன் தான் அதுக்கு போகணும். ஏன்னா ஆடுக்கு
உயிர் இருக்கிறது, திரும்பி வதற்கு அதற்கு உணர்வு இல்லை. சொல்லுங்களேன், ஆடுக்கு உயிர் இருக்கு, திரும்பி வருவதற்கு உணர்வு இல்லை. அதனால மெய்ப்பன் தான் போயிட்டு அந்த ஆடை கொண்டு வரணும். அப்போ ஆண்டு உங்களை அழைச்சிருக்காருன்னா கசப்போட இருதயம் அல்ல, அந்த போன ஆடு, கசப்போட போன ஆடை நீங்க தான் திரும்பி கூப்பிடணும். அல்லேலூயா. ஆண்டு நீங்க சொல்ற, நீ கசப்போட இருந்தா திரும்பி கூப்பிடுவீங்களா? ஏன்னா அந்த ஆடு தான் உணர்வு இல்லை உனக்கு. அப்ப உணர்வு இருக்கிறவங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா காணப்பட்டு அவங்கள கொண்டு வர்றதுக்காக நீ ஆயத்த பண்ணணும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளை, பல ஆடுங்க இருக்குதுங்க. எத்தனை ஆடு போச்சு? ஒரு ஆடு. அந்த ஒரு ஆடு போச்சு இல்லையா, அவன் மேய்ப்ப என்ன பண்றது, ஒரு ஆட்டுக்கு தான் போறாரு. அப்போ அந்த ஒரு ஆத்துமா செத்து போகாதபடிக்கு, அந்த ஆத்துமா கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் யோபோடு இருப்பானால், உம்மோடு இருப்பாரானால், அந்த இருதயத்தை நீ பிரதிபலித்து அந்த ஆத்துமாக ஜெபித்து தேவ சமூகத்தில் உணர்வோடு கொண்டு வரும்படியா கர்த்தர்களோட பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. புரிந்து நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆடுக்கு என்ன இருக்கு? உயிர் இருக்கு, ஆனா அதுக்கு உணர்வு கிடையாது. இயேசு ஒரு ஓமையை சொன்னார். இன்னொரு ஓமை எடுத்து வாசிப்போமானால் லூக்கா 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? இது எப்படின்னா, ஒரு வெள்ளி காசை தொலைச்சிடுறா, அதாவ விளக்கை ஏத்தி தேடி கண்டுபிடிச்ச உடனே துக்கப்படுறா, சந்தோஷப்படுறாளா? சந்தோஷம். ஏன்னா ஒண்ணு சொல்லுவேன், அந்த வெள்ளி காசு போயிட்டு அந்த ஸ்திரீ தான் இடத்தை கண்டுபிடிக்கிறா. பணத்துக்கு என்ன கிடையாது? உயிர் கிடையாது, அதுக்கு உணர்வும் கிடையாது. அப்படித்தானே? பணத்துக்கு உயிரும் கிடையாது, உணர்வும் கிடையாது. ஆடுக்கு உயிர் இருக்கு, அதுக்கு உணர்வு இல்லை. போனது போச்சு, வர தெரியல, நீங்க தான் பிரயாசப்பட்டு கொண்டு வரணும். ஒண்ணு. ரெண்டாவது, பணம் தொலைஞ்சு போச்சு, அதுக்கு உயிரும் இல்லை, உணர்வு. அப்ப நீங்க தான் அதுக்கு தேடணும். நீங்க தான் அந்த உணர்வுள்ள ஆவி உங்ககிட்ட இருக்குன்னா அந்த உணர்வற்று இருக்கிற காரியத்துக்கு நீ ஜெபிக்கணும். ஜெபிச்சு அந்த உணர்வை கொண்டு வருவதற்காக கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அல்லதுயா? பக்கத்துல பாசலுக்கு புரியுதா? ஆண்டவர் மட்டும் தான் பேசுறார். கசப்பு உள்ள வச்சுக்கிட்டு நான் போக மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் அந்த ஆடு போனதான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும் நீங்க. அல்லேலூயா. உனக்கு தான் அந்த உணர்வுள்ள இருந்ததை கொடுத்தனே, நீ ஜெபம் பண்ணியான்னு கேட்பாரா இல்லையா? ஜெபம் பண்ணாரு, ஏதாவது போயிடுச்சு, போய் தேடினியா? அதுக்கு தான் உயிரும் இல்லையே, உணர்வும் இல்லையே, நீ முயற்சி எடுத்தான்னு கேட்பார். இது ரெண்டாவது ஓமைகளை சொன்னார். மூணாவது ஓமை என்ன சொன்னதா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 11-24 வசனங்களை வாசிக்கும் போது, தகப்பன் காணாமல் போன மகனும் மகன் மனம் மாறி திரும்பி வந்த இடத்தை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வாலிபன் மகனை காணாத போகும்போது தகப்பன் தேடி போகவில்லை. அப்படிதான் போனாரா? அப்பா போனாரா? பையன் போயிட்டான். பையன் அப்பா போனாரா? போல. பையனுக்கு எதை சொத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு அவன் அப்பா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். போயிட்டு அங்க போய் என்ன பண்றான்? போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சு விட்டு எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு லாஸ்ட் எதை சாப்பிட்றான்? எதுக்கு எதை சாப்பிட்றான்? பேசுங்க, அப்ப நல்லா இருக்கும். பன்னி தீவனத்துக்கு கொடுக்கிறார். கீழ்ப்படியாம போனா என்ன தீவனம் கொடுப்பாரு? ஜோரா சொல்லுங்க, என்ன தீவனம் கொடுப்பாரு? இல்ல காதல் வழியிலேயே பன்னி தீவனத்தை கொடுப்பார். அடுத்த பன்னி தீவனத்தை கொடுப்பார். தாய் தகப்படு கீழ்ப்படியாம போனா என்ன தீனி? பன்னி தீவனம். நான் நம்மள சொல்ல கத்திதான் சொல்றோம். அது யாரான தாய் தகப்படு கீழ்ப்படியாம போனா பன்னி தீவனத்தை ஆண்டவரும் கொடுப்பார். அதனால அவர் போல. ஆனா அவர் எந்த தவறும் அப்பா தவறு பண்ணாரா? பையன் தவறு பண்ணாரா? இல்ல அப்பா பண்ணாரா? யார் பண்ணுது? போன்னு விட்டார். இப்ப உடனே ஒன்று சின்ன காரியத்தை சொல்றேன், எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன். அதனால தான் ஆண்டு அனுப்புற போலன்னு சொல்லிட்டு ஆண்டு ஓமை சொல்ற போல. ஆனா பக்கத்துல பார்த்து சொல்றத சொல்லணும். ஓகேங்களா? ஏன் தகப்பன் மகனை தேடி போகவில்லை? கேள்மா, ஏன்
தகப்பன் மகனை தேடி போல. கேட்டீங்களா? கேளுங்களேன். ஹலோ, ஏன் தகப்பன் மகனை தேடி போகவில்லை? ஏன் போயிட்டு கொண்டு வரல? சொல்லுங்க, ஏன் போயிட்டு இட்டுன்னு வரல? சொல்றத மட்டும் தான் சொல்லணும். ஏன் வரல? அல்லையா? ஏனா சொல்லுங்க, ஏனா? பக்கத்து பசங்க, ஏனா? ஆடுக்கு உயிர் இருக்கு, அதுக்கு உணர்வு இல்லை. கத்துக்கிட்டீங்க, கத்துக்கு சோத்திரம். காசுக்கு உயிர் கிடையாது, உறவு கிடைக்காது. நமக்கு உயிரும் இருக்கு, உணர்வும் இருக்கு. அல்லேலூயா. அதனால திரும்பி வரும். அல்லேலூயா. அந்த ஆடுக்கு உயிர் இருக்கு, உள்ள வரதுக்கு உணர்வு இல்லை. தொலைச்சிட்டீங்க, அதுக்கு உணர்வும் இல்லை, உயிரும் இல்லை. எல்லாத்தையும் ஆண்டு பேசுறாரு. ஓகே, நீங்க எல்லாம் கசப்பு உள்ள வச்சிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு என்ன இருக்கு? உயிரும் இருக்கு. பக்கத்துல சொல்லுமா, எனக்கு இருக்குது எல்லாமே. பக்கத்து சொல்லு, உனக்கு உயிரும் இருக்கு, உணர்வும் இருக்கு. அப்போ பையன் தான் வரணும். அல்லேலூயா. இப்ப உதாரணம் சொல்றேன். 2 பிள்ளை இருக்கிறவங்கள கை தூக்குங்களேன். காத்திருக்கு. 2 பிள்ளை இருக்குங்களா? கனத்து தூக்கமாண்ணா, சும்மா தூக்கினா ஃபெயில் ஆயிடுவீங்க. ஓகே, இப்போ சாமம்மா கூட தூக்கியிருக்காங்க. கத்திரிக்கு சோத்திரம். 2 பிள்ளைங்க இருக்கு. ஓகே, சாம் நீங்க நல்லா சாமுக்கு நல்லா சாப்பாடு போட்டு பிரியாணியை போட்டு நல்லா கொழுத்து வச்சிருக்கிறீங்க. கோச்சுன்னு போயிட்டான். நீங்க மேலே தப்பு இல்லை, கோச்சுன்னு போயிட்டான். நீங்க என்ன பண்ணுவீங்க? அழுவீங்களா? போனால வரட்டும். போனால அவர் ரொம்ப வீம்பு பண்ணா என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. என்ன தீவனம் கிடைக்கும்? சோறு வேணும்னா திருப்பி வந்துதான் ஆகணும். இது ஆண்டு ரோமையை சொல்றாரு. அல்லையா? அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், எல்லாம் பண்ணி தீவனுக்கும் போது எல்லாம் வெள்ளை ஆடு தானே வளர்ப்பாங்க, வெள்ளை பண்ணி தானே வளர்ப்பாங்க. அப்படித்தானே? கருப்பணி யாரும் வளர்க்க மாட்டாங்க. அப்ப வெள்ளை பண்ணி வளர்க்கறதுனால தான் தீவனம் கொடுத்தாங்க. கருப்பு பண்ணியா தான் யோசிச்சு பார்த்தோம். ஐயோ, அப்ப நீ இன்னும் திருந்தாம போனீங்கன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு கர்த்தரு போனுவார். தீவனத்தை சும்மா ஜஸ்ட் இதுக்காக. ஓகே ஓகே. இன்னும் வேற 2 பேருக்கு பரவாயில்ல சொல்றேன், தப்பு இல்லை, நான் தப்பா எடுத்து போகல. அப்புறம் பிரதருக்கு நெல்சன் பிரதருக்கு 2 பொண்ணுங்க இருக்கு. ஓகே, சைனிங் போஸ்ட் மாட்டான். சைனிங் போயிட்டான். அவரா ஊந்து கஷ்டப்பட்டு நைட்டு பகல்லாம் கஷ்டப்பட்டு புள்ளி நல்லா வளர்த்து எல்லாம் படிக்க வச்ச. கோச்சுன்னு போயிட்டேன் சும்மா. ஓகே, கோச்சுன்னு போயிட்டேன். ஹலோ, அடிக்காதீங்க என்ன? கோச்சுன்னு போயிட்டாப்ல. அவர் பேசுவாங்க, அம்மா கணவனோட எப்படி வளர்த்தணும் அப்படி தானே பேசுவாங்க. எப்படி வளர்த்தோம், என்னென்ன பண்ணும், நாடா உழைச்சு கேட்டேன். அதுவே திரும்பி வரட்டாங்க. அப்பாவது பரவாயில்ல, அம்மா அப்படி சொல்லுவாங்க வரட்டும். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்படிதான் எங்கே இருக்காங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ போன ஆடுக்கு என்ன கிடைக்கும்? என்ன தீவனம்? இது அந்த பையனை போல இருந்தா தான் டீசெண்டா வந்துட்டா வந்த பர்கர் கிடைக்குமா? பத்தியா? அந்த காலத்துல கொடுத்தது இந்த காலத்துல பொண்ணுக்கு பர்கர் கொடுப்பாங்க. ஓகே, பர்கர் காலம் தான். இதனால நம்ம திரும்பினா நமக்கு வந்த அந்த பையன் திரும்பி வந்த உடனே என்ன கொடுத்தார்? அந்த பையன் உள்ள வரும் பொழுது ராஜ வஸ்திரம், மோந்திரம், செருப்பு கொடுத்து கடாட்டி பிரியாணி திருவிருது. நீ சொன்ன திரும்பி நீ வரல நினைச்சுக்கீங்களேன், கசப்பு உள்ளே வச்சுக்கிட்டு நீ போனபடி போய்கிட்டே இருந்து நான் ஜெபிக்க மாட்டேன் இப்படித்தான் கசப்பா பேசிருப்பேனா, பிசாசு உன் கூட இருந்து உனக்கு லாஸ்டா எங்கப்பா கொடுப்பான்? உனக்கு நல்லா இருக்கும், இப்போ சாப்பாடு சூப்பரா இருக்கும், 2 மாசம் நல்லா இருக்கும், 1 வருஷம் நல்லா இருக்கும், 3வது வருஷம் 2வது வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் தொடக்கும் போது என்ன கிடைக்கும் உனக்கு? அதுக்கப்புறம் நானே கேட்கிறேன், உன் தேவையா இது? டீசெண்டா உள்ள இதை எடுத்து போடுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு 3 ஓமையில சொன்ன, அதுக்கு உயிர் இருக்கு, உணர்வு இல்லை, உணர்வும் இல்லை, உயிரும் இல்லை. உயிர் இருக்கு, உணர்வும் இருக்கு. திருப்பி எல்லாம் பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அதுக்கு உயிர் இருக்கு, உணர்வு இல்லை, உயிரும் இல்லை, உணர்வும் இல்லை. ஆனா எனக்கு உயிரும் இருக்கு, உணர்வும் இருக்கு. அதனால எல்லா கசப்பையும் நான் இன்னைக்கு எடுத்து போட கர்த்தர் சொல்றேன். இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் உள்ளோட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் கசப்போடு இருப்பீரானால்
ஒருவேளை எல்லாருமே கசப்பு இருக்கக்கூடாதுங்க. ஒன்று சொல்லட்டுமே, தாய் தகப்பன் கசப்பு இருக்கலாம், நண்பர் மேல கசப்பு இருக்கலாம், சொந்தங்க மேல கசப்பு இருக்கலாம், அயல் வீட்டோட கசப்பு இருக்கலாம், ஏன் பாஸ்டர் அம்மா மீது கூட கசப்பு இருக்கலாம். பாஸ்டர் மேல கூட கசப்பு தெரியாது, ஏன்னா பேச சொல்றாங்க, உள்ள பண்ணதான் தெரியும். தியாக பேர் சிரிக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா முன்னாடி சொன்னேன், பிரேஸ் லார்ட் பாஸ்டர்னு வாங்க, உள்ள ஆண்டருக்கு தான் தெரியும். நான் உன்னை சொல்லுவேன், கவலையே பட மாட்டேன், உனக்கு ஃபுட் ஆயத்தமாகுதாங்க. என்ன ஃபுட் ஆயத்தமா இருக்குது, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். வாட் யூ see, விதைக்கிறவர்கள் கசப்பை விதைச்சா கடைசி வரைக்கும் கசப்பு தான் இருக்கும். நீ சந்தோஷத்தை விதைச்சு பார், கசப்புல வெளியே எடுத்து போட. இதனால ஒரு சின்ன உதாரணம் கேட்குறேன். நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யறவங்க யாரும் நல்லா ஸ்ட்ரிக்டா இருக்க கம்பெனி யாரும் இருக்கீங்களா? ஸ்ட்ரிக்டா வேலை செய்யற கம்பெனி. ராஜ்குமார் இருக்கேன், ஓகே. இப்போ உங்களுக்கு மேல ஒரு பாஸ் இருப்பார், ஆனா ஸ்ட்ரெயிட் பாஸை பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு மேல இருக்க பாஸ் தான் பார்ப்பீங்க, ஹெட் பாஸ் உங்களை பார்க்க முடியாது. அந்த பாஸ் சொல்றார், நீ கரெக்டா ஆஃபீஸ்க்கு வரணும், டைமுக்கு வரணும், ஒபீனியண்டா வரணும், கீழ்ப்படையில சொல்லுவார்ல. அவர் தொடர்ச்சி அவங்க கூட சொல்லுறது, அவருக்கு மேல எப்படி இருக்கும்? உனக்கு கசப்பு இருக்கும். அவருக்கு ஒரு பெரிய பாஸ் சொல்லியிருப்பார், அவன் கரெக்டா வேலைக்கு வரலன்னா, அவன் கரெக்டா கீழ்ப்படினா உன் சீட்டை கீழ்ச்சணும் அவர் சொல்லியிருப்பார். யாருக்கு? பெரிய பாஸுக்கு சொல்லியிருப்பார். பிக் பாஸ் சின்ன பாஸுக்கு சொல்லியிருப்பாரு. சின்ன பாஸ் உனக்கு சொல்றாரு, நீ இப்ப அந்த பாஸ் மேல கசப்பு வச்சுப்பியா, அடுத்த பாஸ் தலைமையில பால் மேல கசப்பு வச்சுப்பியா? நீ அவனோட பாஸ் கசப்பு. அவர் உண்மையா வேலை செய்யறாரா இல்லையா? கட்டணம் சொல்றாரு, அப்ப யார் தப்பு பண்றது? நீ தான் தப்பு பண்ற. அதே போலதான் என் பாஸ் சொல்றாரு, நான் சொல்றேன், என்ன கசப்பு வச்சு எந்த பிரயோஜனமே இல்லை. மாத்திக்கிட்டு நீங்க செயல்படுத்தவரு கசப்பு என் மேல வைக்க கூடாது. அல்லையா? ஊழியக்காரர் வேலையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். என் மனைவி சொல்லுவாங்க, சும்மா வாரமா அவங்க கிட்டலாம் சீக்கிரம் சொல்லாதேன்னுவாங்க. நானாமா சொன்னேன், அவங்க ஆஸ்வத்தனமா சொல்றேன்னு. அல்லையா? அந்த பாஸ் எதிர்பார்க்கிறாரு, இந்த பாஸ் சொல்றேன் கரெக்டா. அந்த பாஸ் சொல்றாரு, சரியில்லை, ஒரு 8 பாத்திரம் சரியில்லை, அந்த சொட்டை எடுன்றார். நீ சொல்லுங்க, நான் சொல்றேன்றேன். ஆனா சொன்னா அந்த பாஸ் மோசம் என்னதான் சொல்றாரு, என் இருந்த குத்துது. அந்த பாஸ் பார்த்தாரு ஒன்று சொல்றாரு, என் மேல போட்டு என்ன கோபம் இருக்குது? கரெக்டா இல்லைங்களா? ஆமா நாம சொல்லுங்களேன். நான் பேசல, யார் பேசுறா? அப்பா பேசுறாரு. என் பாஸ் சொல்றேன், இந்த சின்ன பாஸ் செய்யறேன், நீங்க சொல்றது நீங்க செய்யணும். அல்லையா? என் மேல கோபப்பட்டு ஒன்னும் கிடையாது. நான் சொல்லுவேன், நான் பாஸ் மார்க் ப்ரமோஷன் ஆகி போயினே இருப்பேன். அல்லையா? நீங்க கீழ்ப்படைஞ்சா உங்களுக்கு, நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்லல, உங்களுக்கு உயிரும் இருக்கு, உணர்வும் இருக்கு. எனக்கு 2 இருக்கிறதுனால தான் உங்களோட சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உயிர் இருந்தா கசப்படுத்தி வெளியே போடுங்க, உயிர் இருந்தா ஆண்டருக்கு திரும்புங்க. கசப்பட்டு அதான் சொல்ற பையன் நீயே திரும்பிவான். ஏன்னா இங்க ஆண்டவர் உனக்கு எல்லாமே கொடுக்கிறார். அப்பா மகனுக்கு எல்லாம் கொடுத்தாலும் மகன் தேடி போனா திரும்பி வந்த போது தான் இயேசு வஸ்தை வச்சிருக்கிறாரு. சபையில இருந்து எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு. கசப்பெல்லாம் எடுத்து வெளியே போடுங்க, திருப்பி உள்ள ஆண்டவருக்குள்ள திரும்பி வாங்க. உங்களுக்கு உயர்ந்த வஸ்தை வச்சிருக்கிறேன், மோதிரத்தை வச்சிருக்கிறேன், புது செருப்பு வாங்கி வச்சிருக்கிறேன், உனக்கு பிரியாணி போட போறேன்றாரு. அல்லேலூயா. அதுக்கு அதுவும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு என் ரத்தத்தை கொடுக்குறேன், அதை கொஞ்சம் குடிங்க, அந்த கசப்பு வெளியே போகும். நீயா எடுத்து போடாத வரைக்கும் கசப்பு உள்ளதான் இருக்கும். பூனை எங்க இருக்கும்? வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும். நீங்களா தான் எடுத்து பூனைய. ஆனா உள்ள பூனை இருக்கா? உள்ள பூனை சாப்பிட்டீங்களா நீங்க? ஆனா நினைப்பு இதயத்தை கெடுக்கும். அல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அல்லையா? அதுக்கு உயிர் இருக்கு. தட்டி சொல்லுங்கம்மா, ஹலோ. அதுக்கு உயிர், ஆடுக்கு உயிர் இருக்கு, உணர்வு இல்லை. நகைக்கு உயிரும் இல்லை, உணர்வும் இல்லை. பக்கத்தில் சொல்ல, எனக்கு உயிரும் இருக்கு, உணர்வும் இருக்கு, நான் திரும்பி வருவேன். அல்லேலூயா. வந்தவங்களுக்கு சோத்திரம், வந்தவங்களுக்கு மோதிரம், திரும்பி வந்தவங்களுக்கு வஸ்திரம், திரும்பி வந்தவங்களுக்கு ஆகாரம். என்னது? வரலனா தவிடு. அல்லேலூயா. புரிஞ்சதுனா ஆமென் சொல்லுங்களேன். இது போத நினைக்கிறேன் இன்னைக்கு ஆகாரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல நான் திருவிருந்தம் எடுப்பேன், கோட்டம் அடிப்பேன், அடி இருக்கத்தை புடுங்க போறாரு. நீ துட்டுக்கு தானே கோட்டை அடிக்கிற, கரெக்டா இல்லையா? நான் துட்டுக்கு தானே சினிமாக்கு போறேன், நான் துட்டுக்கு தானே எல்லாம் பண்றேன். அதனால நான் பண்ணுவார், அவர் பெலூனை கொஞ்சம்
கொஞ்சம் சின்ன ஓட்டை போட்டு விடுவார். சின்ன ஓட்டை பெருசா கப்பலையே கவுருமா. அல்லேலூயா. ஆண்டு சொல்ல ஒருத்தர் போனாராம் போட்டில், நல்ல படிப்பாளி, முடிக்கிறேன், நல்ல படிப்பாளி, போட்டுக்காரன் ஓட்டுனு தானே. போட்டுக்காரர் போய் கேட்குறான், ஆமாம் உனக்கு இந்த திருக்குறள் தெரியுமா, இதெல்லாம் படிச்சிருக்கேன். இல்லை ஐயா நான்லாம் இதெல்லாம் படிக்கல. சரி சரி, எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கேன்? ஐயோ நான் தான் படிக்கலன்னு சொன்னேன் ஐயா. ஓகே, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இதெல்லாம் தெரியுமா உனக்கு? கம்ப்யூட்டர் பற்றி தெரியுமா? எனக்கு தெரியாது ஐயா. என்ன சொன்னது? சரி, நடு கடலில் போயிடுச்சான், எல்லாம் பந்தாவா சொல்லுந்தாராம். சின்ன ஓட்ட கப்பலில் வந்துடுச்சான். இவர் கேட்ட, நீச்சல் அடிக்க தெரியுமான்னு கேட்டாராம். தெரியாதனா, இப்படியே போனாராம். அந்த மாதிரி கதையாயிட போகுது. எனக்கு எல்லாம் தெரியனாலும் ஆண்டு திரும்பி தான் வரணும். இன்னைக்கு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுங்க. கசப்பா பேச மாட்டேன், என் பிள்ளையை பற்றி கசப்பா பேச மாட்டேன், என் மாப்பிள்ளையை பற்றி கசப்பா பேச மாட்டேன், என் மருமகளை பற்றி கசப்பா பேச மாட்டேன், பக்கத்து வீட்டுக்கான கதை அசிங்கமா பேச மாட்டேன், கசப்பா பேச மாட்டேன். கர்த்தர் சமூகத்தில் எடுத்து கர்த்தர் மாத்துவார்னு ஜெபிக்கும் போது கசப்பாக மாத்துவாரு, உள்ள இன்பத்தை கொடுப்பாரு. அதுதான் விசுவாசம். கண்களை மூடும். ராபாலா சிக்காமா தாராபா தாரா துரைமா சந்தான மாக்கத ரீலா தொரோ சதனி மம்மருதோ. Thank you Holy Spirit. இன்னைக்கு கசப்பான 20 திரும்பி சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரோட இரக்கம், ஆண்டவரோட பிரசன்னம், ஆண்டவரே ஆடுக்கு உயிர் திரும்ப முடியாது, அதுக்கு உணர்வு இல்லை, பணத்துக்கு ரெண்டும் இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்களை படைத்த தேவன் எங்களுக்கு உணர்வும் கொடுத்திருக்கிறீர், உயிரும் கொடுத்தபடியாக உம்மை பின்பற்ற வருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக வருகிறோம். கசப்பை எடுத்து போடும், உணர்வுள்ள இருதயத்தை தாரும், அறிந்து கொள்ள கிருபை கொடுக்கும்படியாக செபித்து வந்த யாவர்களுக்கும் பேசின வார்த்தை இந்த நாளில் கர்த்தரோட வல்லமை தொட்டதுக்காக நன்றி செலுத்தி தேவ பிரசன்னத்தோட பிள்ளைகளை நடத்தும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் வந்த யாவரையும் இந்த வார்த்தையை கேட்ட இவர்களுக்கும் கசப்பை வெளியெடுத்து போட கர்த்தர் கிருபை பாராட்டும்படி, பிறருக்கு சாட்சியுள்ளவர்களாக உமக்கு சாட்சியுள்ளவர்களாக மாற்றும்படியாக யோபு சந்தேகத்துக்கு ஜெபித்த போது சிறையிருப்பு மாற்றப்பட்டது போல இவரோட சிறையிருப்பும் கர்த்தர் மாற்ற போவதற்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஆமென் சொல்லுவோமே, ஆமென் ஆமென். ஒரு சகோதரி கரெக்டா கீழ்ப்படைஞ்சா ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லையா? மே காட் பிளஸ் யூ. இப்போ கர்த்தருக்காக கொடுக்க